வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தாவேகாவின் அமைச்சர்கள் உடனடி நீக்கம், தலைமை அதிர்ச்சி, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனம் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் தீவிரத்திலும் தீவிரமாக. அந்த வகையில் தற்பொழுது தேர்தலில் டிவிகேவினர் வெறும் 75,000 அல்லது 25 லட்சம், அதாவது 2 லட்சம் வரை மட்டுமே செலவிட்டு எம்எல்ஏ ஆகியுள்ளதாக அமைச்சர் என் ஆனந்த் கூறியுள்ளார். இதனால் லஞ்சம் பெறவோ ஊழல் செய்யவோ தங்களுக்கு கட்டாயம் இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் அமைச்சர்கள் யாரும் ஊழல் செய்ய மாட்டோம் என்றும், அப்படி யாரேனும் செய்தால் அடுத்த நிமிடமே சிஎம் விஜய் அவர்களை நீக்கிவிடுவார்கள் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது பெரும் விதத்தில் தாவேகாவினர் மத்தியில் அதிர்ச்சிகளையும் ஒரு பக்கம் அரசியலில் பரபரப்பான பேச்சுக்களாகவும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது தாவேகாவோ தங்களுடைய அதிரடியான அரசியல்களை கையில் எடுத்து தமிழகத்தில் ஒரு தீவிரமான தூய அரசியலை செய்யக்கூடிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் திகழ்ந்து வருகிறது. அந்த வகையில் 2026 தேர்தல் பிறகு தாவேகா என்ற கட்சி தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஆட்சியை நல்லாட்சியாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் விஜய் அவர்கள் மிக தீவிரத்திலும் தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறார். அதனால் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் களமானது ரொம்ப பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்த களமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் வட்டாரத்திலும் பேசப்படுகிறது. மேலும் தற்பொழுது மாற்று கட்சியினர்களும் தாவேகாவில் இணைந்து கொண்டிருப்பது தாவேகாவுக்கு மேலும் பலத்தை அதிகரித்திருக்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா மற்ற கட்சிகள்லாம் ஊழல் செஞ்சுட்டு அப்படி இப்படி இருந்துட்டு தாவேகாவில் அப்படி அதே மாதிரி இருந்துடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்றத உறுதிப்பட பார்த்திங்கன்னா தற்பொழுது இருக்கக்கூடிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய என் ஆனந்த் அவர்களும் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஸோ நிறைய விதமான விஷயங்கள் என்பது தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.